ஹலோ எவ்ரிஒன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சக்திஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம், பால் பாயசம். இந்த பால் பாயசம் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி இன்ஸ்டா பாட்டில் பண்ணியிருக்கேன், எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில். நீங்கள் வேணுன்னா இதை நார்மல் ப்ரெஷர் குக்கரில் கூட பண்ணலாம். நீங்கள் இன்னும் சக்திஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சக்திஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். இது பார்த்திங்கன்னா 1/4 கப் அரிசி, பாஸ்மதி அரிசி. இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. முதல்ல இன்ஸ்டா பாட்டை ஆன் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் செய்யும்போதே ஒரு ஸ்வீட் செய்யலாம் அப்படின்றதுக்காக நான் இன்றைக்கி இந்த ரெசிபி இதில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து சுத்தமாக நம்ம கழுவி வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துட்டு இந்த நெய்யோடு சேர்த்துக்கோங்க. லேசாக அந்த அரிசி வந்து நெய்யில் வந்து இந்த மாதிரி வறுபடணும். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. லேசாக அது ஒரு கொஞ்சம் பபிள்ஸ் வர அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி லேசாக பபிள்ஸ் வந்தோடனே 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அரிசிக்கு 1/2 லிட்டர் பால். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, பொடிச்ச ஏலக்காவாக இருந்தாலும் சரி, முழு ஏலக்காவாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது மூடி போட்டு குக்கரை மூடிடுங்க. இப்போது பாரேஜ் மோடில் வச்சுருக்கேன். குக்கர் வந்து ஆன் ஆயிடுச்சு. இந்த நாப் வந்து சீலிங் சைடு திருப்பி விட்டுறணும். அப்போனா தான் ப்ரெஷர் உள்ளே இருக்கும். பார்த்திங்கன்னா நல்ல ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா குக்கிங் முடிஞ்சோடனே பாரேஜ் மோட்லேருந்து கீப் வார்ம் மோடுக்கு வந்துருச்சு குக்கர். இப்போது ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு தான் லிட் ஓப்பன் பண்ணணும். அதனால் அந்த சீலிங்கை வந்து இப்போ வெண்ட் மோடுக்கு திருப்பி விட்டுடலாம். கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் வெளியில் போன அப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா குக்கர் ஆஃப் அப்படின்னு காமிக்குது. ப்ரெஷர் பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சேஃப்டி வால் இருக்கு இல்லைங்களா, அந்த ரெட் கலர், அது வந்து கீழே இறங்கணும். அப்படின்னா தான் இந்த ப்ரெஷர் ஃபுல்லாக வெளியில் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ தான் நம்மளால் இந்த லிட்டை ஓப்பன் பண்ண முடியும். பாருங்கள், இப்போ கீழே வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. மணமாக இருக்குது. பார்த்திங்கன்னா திக் கன்சிஸ்டன்சியில் சூப்பராக இருக்குது. இது இவ்வளோ திக்காக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இப்போ சர்க்கரை சேர்த்த உடனே கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு. இப்போது 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே நட்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சர்க்கரை சேர்த்த உடனே நல்லா தண்ணி விடுது. கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. பால் பாயசம் சூப்பரான பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிட வேண்டியது தான். சூப்பராக ஈஸியாக இன்ஸ்டன்ட் பாட்டில் பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸையும் என்னோட கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.